ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று வந்து சனிக்கிழமை எல்லாரும் பெருமாளுக்குரிய தலிகையை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை, சூரிய பகவானுக்குரிய நாள். மாகாளய பட்சம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நேற்றெல்லாம் பெருமாளுக்கு 2வது சனிக்கிழமை எல்லாரும் அனைவரும் தலிகை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லாருக்கும் நல்லது நடக்கணும். பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின். கற்பகமூர்த்தி தெய்வர் களஞ்சிய திருக்கை சென்று பொற்பதம் பணிந்து பாரி. பொய்யில்லை கண்ட உண்மை நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். உள்ளமதில் நலம் கூட, பொங்கு புகழ் வளம் கூட, வெள்ளமென பொருள் கூட, வெற்றியது கை கூட. உள்ளுருகி யான் முதலாய் உன்னடியில் தெண்டனிட்டேன், வெள்ளருக்கு விநாயகனே வேண்டு நலம் தாருமையா. காதிரண்டும் முலம் போல, கண்ணிரண்டும் கடுகுமணி, ஊதி வைத்த பெருவயிறு உன்னுருவம் யானை ஐயா. எரிடரும் வாராமல் எந்நாளும் காப்பவனே, ஆதிசிவன் பாலகனே அருள்பொழியும் கணபதியே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும். அப்பம் உண்டு பொறிகடலை, அவள் உண்டு ஜீனியும் உண்டு, முப்பழமும் தேனுடனே முதலத்தில் படையலுண்டு. தப்பாமல் கெடுத்த முறை சரியாக்கி தருபவனே, எப்பொழுதும் எமக்கருள எழுந்து வரும் கணபதியே. நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். அல்லவை எல்லாம் நீங்கி நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். வெற்றிவேல் முருகனுக்கு, சுப்பிரமணிய சுவாமிக்கு, பழனி ஆண்டவனுக்கு. அதனால எல்லாருக்குமே நம்ம நல்லது தான் நடக்கணும். நம்ம யாருக்கும் கெட்டது நினைக்கக்கூடாது. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம். ஆண்டவனிடம் வந்து அதை நாம் வேண்டி கேட்டுக்கிறதும் அதுதான். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் மாதம், குரோதி வருடம், புரட்டாசி மாதம் 13ஆம் நாள். இன்றைக்கி வந்து துவாதசி திதி, மாலை வரைக்குமே இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாமே துவாதசி திதி. ஆயில்ய நட்சத்திரம், தியாஜிதம், சித்தயோகம், திருப்பதி ஏழுமலையான் கந்தவால் சமஸ்தான மண்டபம் எழுந்தருளல். இன்று கண்ணூறு கழித்தல், சூரிய வழிபாடு செய்ய நன்று, உலக இதய தினம். இன்றைக்கி வந்து கண்ணூறு கழித்தல், அதாவது கண் திருஷ்டி எல்லாம் கழிக்கிறது வந்து இன்றைக்கி இது பண்ணுறாங்க. உலக இதய தினம். நம்ம எங்கே பார்த்தாலும் ஹார்ட் அட்டாக் அப்படி இப்படின்னு கூட இருக்குது. அதனால் இதயத்தை நாம் பாதுகாப்பு பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப எதுக்கும் கவலைப்படாமல் ஒரு ரிலாக்ஸாக இருங்க, கவலைப்படக்கூடாது. சூரிய உதயம் 6:03. இன்றைய கன்னிகா நாளிகை 3 நாள். இன்றைக்கு வந்து துவாதசி திதி. சந்திராஷ்டமம், பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம், இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் ஒன்றும் இல்லை, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் ஒன்றும் இல்லை, சிம்மத்திலையும் ஒன்றும் இல்லை, கன்னியில் புதன், சூரியன், கேது, துலாத்தில் சுக்கிரன்,
கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஒருவருக்கு நடந்து வரும் நண்பர்களுக்கு நண்பர்களே விரோதிகளாக உருவாக்குகிறது. நடத்தையினால தான். சரி, கன்னிகை நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை 7:45 to 8:45, மாலை 3:15 to 4:15. இன்னைக்கு கௌரி நல்ல நேரம் காலை 10:45 to 11:45, மாலை 1:30 to 2:30. பரிகாரம் வெள்ளம். ராகு காலம் 4:30 to 6. நாம் துர்கா பூஜை பண்ணுவோம். வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் துர்க்கை ராகு காலத்தில் துர்கா பூஜை பண்ணுவோம். பண்ணுறது எப்பொழுதும் பண்ணலாம். 3 to 4 குளிகன். யமகண்ட 12 to 1:30. பூராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். இறை சிந்தனையில் இருக்க வேண்டும். ராசி பலன். மேஷம் நலம், ரிஷபம் நன்மை, மிதுனம் நற்செயல், கடகம் தடங்கள், சிம்மம் ஆர்வம், கன்னி சாந்தம், துலாம் செலவு, விருச்சிகம் குழப்பம், தனுசு வெற்றி, மகரம் துன்பம், கும்பம் விவேகம், மீனம் இரக்கம். கண்ணே தெரியலைங்க. நாளைக்கு பிரதோஷம், திங்கட்கிழமை, சோமவார பிரதோஷம், திரையோதசி திதி, மாத சிவராத்திரி, குரு பூஜை, அருணாந்தி குரு பூஜை, வங்கி அரை வருட கணக்கு முடிவு. வங்கி அரை வருட கணக்கு முடிவு 1/10, அதாவது அக்டோபர் மாதம் 1/10/2024 செவ்வாய்க்கிழமை பிறக்குது. நாளைக்கு பிரதோஷம். வங்கி அரை வருட கணக்கு முடிவு. திருத்தணி முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம். நாளை பிரதோஷ தினம். அதனால் நாளைக்கு வங்கி கணக்கு முடிவு. அதாவது செவ்வாய்க்கிழமை மாதப்பிறப்பு. நம்ம தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, அன்னைக்கு நாம் பூ, அரிசி பருப்பு, நம்ம வெல்லம், மஞ்சள், கல்லுப்பு இதெல்லாம் நம்ம வாங்கணும். ஒரு 10 ரூபாய்க்கு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே நம்ம எடுத்து வாங்கி வச்சுருந்தோன்னா கூட அதை நீங்கள் எடுத்து சாமி முன்னாடி வைக்கணும். நமக்கு மளிகை ஜாமானத்துக்கு குறைவில்லாது இருக்கும். குறைவில்லா செல்வம் இருக்கும். அடுத்தது நாம் இன்னைக்கு காலையில் ஒரு புக்கு கிடைச்சதுன்னு சுந்தரகாண்ட பாராயணம் பண்ணுங்கன்னு சொன்னேன். இதில் ராமரோட ஜாதகம் இருக்குது, ஹனுமரோட ஜாதகம் இருக்குது. அவ்வளவு ஒரு சிறப்பு. நாளைக்கு நான் போடுறேன். கிருஷ்ணரோட ஜாதகம் இருக்குது. வாழ்வின் நலம் தரும் சுந்தரகாண்டம். ஸ்ரீ மாருதியை உண்டாக்க ஸ்ரீராமஜெயம், துஷ்ட கிரகங்கள் விலக, காரியங்களில் வெற்றி பெற, காரிய சித்தி உண்டாக. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நாம் ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் பண்ணணும். அதே மாதிரி அரசாங்க வேலை, அரசாங்கத்தினுடைய நமக்கு அதனோட பலாபலன்கள் சலுகைகள் வேணும். அரசாங்க வேலை என்னன்னாவே சூரியனை தான் வழிபடணும். டெய்லி சூரியனுக்கு ஒரு நமஸ்காரம். கோதுமை, அவருக்குரிய தானியம் கோதுமையினால் ஆன பண்டங்கள் யாருக்காவது கொடுங்க, ஒரு கோதுமை மாவு அந்த மாதிரி. அதனால் நம்ம அரசாங்க உத்தியோகம் வேணும்னாவே சூரியனை தான் வழிபடணும். அரசாங்க நம்மளோட அதெல்லாம் விஷ்ணு சகஸ்ரநாமம். காலையில் ராமனோட ராமரோட ராம்னு சொன்னாலே ஆஞ்சநேயரும் வருவார், கூடவே இருப்பார். நமக்கு எந்த விதமான கஷ்டங்களையும் கொடுக்க மாட்டார். அவ்வளோ நம்மளை பாதுகாப்பார். உடல்நிலை சரியில்லைன்னா கூட இது பண்ணுவார். விஷ்ணு ஸ்ரீ ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம வரானனே. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இப்போ முன்னோர்களினுடைய மகாலயபட்ச நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி 12ஆம் நாள். நம்ம மகாலயபட்ச அமாவாசை
அதற்கு முதல் நாள் வந்து துர்மரணம் இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நீங்கள் கும்பிடுங்க. டெய்லி கட்டாயம் தேவையானது டெய்லியுமே நான் சொல்கிறேன். கருப்பு எள்ளு, தர்பை, தாம்பூலம், தண்ணி. அவர்களுக்கு அந்த நீரும் எள்ளும் தான் அவர்களுக்கு ஆகாரம். இப்போ பித்ருலோகமே காலியாகி இப்போ பூமியில் தான் இருக்காங்க நமது முன்னோர்கள். அதனால் அவர்களை நினைத்து நீங்கள் இது பண்ணுங்கள். ஒருத்தருக்கு யாரோ ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுங்க உங்களால் முடிந்தது. அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. நீர்நிலையில் கொடுக்கலாம், வீட்டில் கொடுக்கலாம், கோயிலில் கொடுக்கலாம், ஐயர் அவர்களை அழைத்து நீங்கள் வந்து இது பண்ணலாம். அதனால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க. அடுத்து நம்ம வந்து இப்போ முன்னோர்கள் வழிபாடை முடித்து புரட்டாசி மாதம் இதை முடித்து இப்போ அடுத்தது நமக்கு அமாவாசை அன்னைக்கு புரட்டாசி இதுனாக்கா அதற்கு மறுநாளே நவராத்திரி பூஜை ஆரம்பம். நம்ம அதற்கும் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லாம் இது பண்ணி நாம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்கிறோம். அதற்கு பிறகு வந்து கேதார கௌரி விரதம் வந்து சுமங்கலி நோன்பு. அது வந்து 21 நாட்கள். அதாவது பார்வதி அம்மா சிவனை நோக்கி தவம் இருந்து அவருடைய உடலில் பாதியை வாங்குறாங்க அர்த்தநாரீஸ்வரரா. அதுதான் கேதார கௌரி விரதத்தினோட ஒரு இது. ஒவ்வொருத்தரும் ஒரு சுமங்கலி நோன்பு பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து திருவாதிரை நோன்புவாங்க, ஒருத்தர் காரடையான் நோன்பு. சுமங்கலி நோன்புங்கிறது அதுதான். அதனால் அதை நீங்கள் செய்யுங்க. அடுத்தது கேதார கௌரி விரதம் 12/10/2024 அக்டோபர் மாதம் சனிக்கிழமை வருது. 21 நாட்கள் நடைபெறும். 1/11/2024 வெள்ளிக்கிழமை அது முடிவுறுது. 21 நாட்கள் வந்து கேதார கௌரி விரதம். அடுத்தது வந்து நமக்கு இதாக இருக்குது. விஷ்ணு பகவான், பிரம்மா ஆகியோர்கள்லாம் இந்த விரதம் இருந்து தான் அவர் வந்து வைகுண்ட பதவி அடைந்தார். விஷ்ணு பகவான் பிரம்மா வந்து ஹம்ச வாகனத்தை அடைகிறார். அதனால் நாம் வந்து அடுத்தது வந்து கேதார கௌரி. இப்போ வந்து நம்ம புரட்டாசி மாதம் மாலிபட்ச அமாவாசை நவராத்திரி பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அதற்கு பிறகு நாம் வந்து இது எடுப்போம், என்ன கேதார கௌரி விரதம். அதற்கு ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. கரண்ட்டு போயிடும், அதுக்கு தான் அவசரமாக சீக்கிரம் முடிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் வந்து இதை நாம் கோமாதாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, தட்டு வாங்கி கொடுங்க, பழம் வாங்கி கொடுங்க, அந்த இது கீரைகள் அது என்ன சாப்பிடுதோ கொஞ்சம் வாங்கி கொடுங்க. இன்னும் நாம் சொல்லிக்கிட்டே போகலாம், அதுக்குண்டான நேரம் இல்லை. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவான் என் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பையரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும். அதனால் டெய்லியுமே பஞ்சாங்கம் படிங்க. நீங்கள் வந்து பஞ்சாங்கம் படிக்கிறதுனால ரொம்ப 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 நல்லது. அதிதி ஏகாதசி நாளைக்கு வந்து பிரதோஷம். இன்னைக்கு சந்தியஸ்த மாலயம் கல்கி துவாதசி இன்று ரொம்ப விசேஷமானது. நாளைக்கு பிரதோஷம், துவாபர யுகாதி, விதவைகள் அனுஷ்டிக்க வேண்டிய நாளைக்கு சோம பிரதோஷம், மகா திரையோதசி, மாத சிவராத்திரி, கஜத் ஜயமயமாலயம் நாளைக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணுமா. கேதாரேஸ்வர விரதம் முடிவு. கேதாரேஸ்வர விரத முடிவு நாளானிக்கு. சத்ரஹத பல்யம் அங்காரக சதுர்த்தி நாளைக்கு வந்து. அதற்கு பிறகு மாகாளய அமாவாசை. மாகாளய அமாவாசை வந்து புதன்கிழமை. அதனால் வந்து 1ஆம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை. நாளைக்கு வந்து பிரதோஷம். இப்படி வரிசையாக வந்துகிட்டே இருக்குது. அதனால் இதை நம்ம கடைபிடித்து இது பண்ணுவோம். அமாவாசைக்கு மறுநாள் நவராத்திரி பூஜை ஆரம்பம். நம்ம எல்லாம் அதற்கு ரெடியாகிட்டு இருக்கிறோம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் பேசிகிட்டே போகலாம், ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்திற்கு உங்களை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக வணக்கம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.